இன்னைக்கு இருக்க எண்ணெய் வளங்கள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, வானளவுக்கு உயரமான கட்டிடங்கள்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி, இன்னும் இன்னைக்கு இருக்க சவுதி அரேபியா உருவாகிறதுக்கு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே எந்த ஒரு நதியோ இயற்கை வளங்களோ இல்லாத ஒரு பாலைவன நகரம் பாரசீகம், ரோம், இந்தியா, ஆப்பிரிக்கான்னு எல்லா நாடுகள் கூடயும் தொடர்புடைய இடமாகும். இனம், மொழி, நிறம்னு மனிதர்களிடையே எந்த ஒரு வேறுபாடுகளும் இல்லாம எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இடமா இன்னைக்கும் 2 பில்லியன் மக்களால வணங்கக்கூடிய திசையில இருக்க மனித வரலாற்றுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த இடம்தான் மெக்கா. மக்கான்னு சொல்லப்படும் இந்த மெக்கா நகரம் எப்படி உருவானது, அங்க இருக்க காபா எப்படி கட்டப்பட்டது, வறண்ட பாலைவனம் உலக நாடுகளை எப்படி ஒன்று சேர்த்துச்சு, தமிழர்களுக்கும் மெக்காவுக்கும் உள்ள தொடர்பு என்ன, இப்படி இந்த நகரத்தை பத்தின பல விஷயங்களை வாங்க பார்க்கலாம். ஆரம்ப காலங்கள்ல அரேபிய தீபகற்பத்துடைய வறண்ட பாலைவனங்கள்ல ஒண்ணுதான் இந்த மெக்கா நகரம். விவசாயம், நதிகள், இயற்கை வளங்கள்னு எதுவுமே இல்லாம தான் இருந்தது. உண்மையை சொல்ல போனா மனிதர்கள் வாழ முடியாத அளவுக்கு வறண்ட ஒரு பாலைவனமா தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த இடம் முக்கியமான இடமா மாறுச்சுன்னா அதுக்கான காரணம் இன்னைக்கு இருக்க மெக்கா நகரம் அமைந்திருந்த இடம். மெக்காவோட இடத்துல இருந்து சவுத் பக்கம் ஏமன் நாடும், நார்த் பக்கம் லேவன் நாடுகள், ஈஸ்டர்ன் பக்கம் பெர்சியா அதாவது பாரசீக நாடுகள், இன்னும் இந்தியாவுக்கு போகணும்னாலும் அரேபிய கடல்கள் மூலியமா தான் இந்தியாவுக்கு வர முடியும். இப்படி பல நாடுகளுக்கு நடுவுல இருக்கனாலேயே வர்த்தகர்கள் அந்த வழியா போயிட்டு வர்றது வழக்கமாவே இருந்திருக்கு. இதனால பல வர்த்தகர்கள் மெக்கா நகரத்தை ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடமாவே வச்சிருந்தாங்க. ஆனா இந்த இடத்துலதான் நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும். குடிக்க தண்ணி கூட இல்லாத வறண்ட பாலைவனத்துல எப்படி எல்லாரும் ஓய்வெடுத்திருக்க முடியும்? இந்த இடத்துலதான் மெக்காவுடைய உண்மையான வரலாறு ஆரம்பிக்குது. சரியா 5000 வருடங்களுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபிங்கிற ஒருவர் தன்னுடைய மனைவியையும் மகனையும் கடவுளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வறண்ட பாலைவனத்துல கொண்டு வந்து விட்டுட்டு வருத்தத்தோட போறாரு. இப்படி வந்த இப்ராஹிம் நபியுடைய மனைவியான ஹாஜர் அவர்கள் அவங்களுடைய மகன் இஸ்மாயில் நபியும் பாலைவனத்திலே இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே இஸ்மாயில் நபிங்கிற அந்த சிறிய குழந்தை தண்ணீர் தாகத்தால அழுக ஆரம்பிக்கும். தாங்கிட்ட இருந்த தண்ணி எல்லாம் தீந்து போகும். ஹாஜர் அவர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம யார்கிட்டயாவது உதவி கேட்கலாம்னு பாலைவன மணல்கள்ல 2 மலைகளுக்கு நடுவுல ஓடி போறாங்க. எல்லா இடங்கள்ல பார்த்தும் ஒருத்தர் கூட அந்த பாலைவனத்துல இல்லை. அப்பதான் அந்த சிறிய குழந்தையான இஸ்மாயில் நபி அழுதுகிட்டே தன்னுடைய காலை தரையில அடிக்கும் போது அங்க இருந்து ஒரு நீரூற்று உருவாகுது. அந்த நீரூற்று தான் இன்னைக்கும் இருக்கக்கூடிய சம்சம் நீரூற்று. இன்னைக்கு வரைக்குமே இந்த சம்சம் நதி வறண்ட பாலைவனங்களுக்கு நடுவுல இருந்து எங்க இருந்து வருது, எப்படி வருதுங்கிற விஷயம் ஆராய்ச்சியாளர்களாலே கண்டுபிடிக்க முடியாத ஒன்னாதான். இப்படி இந்த ஒரு வற்றாத நீரூற்று அந்த நேரங்கள்ல வறண்ட பாலைவனங்கள்ல உருவாகவும் இத பார்த்த அந்த பக்கம் போகக்கூடிய எல்லா பயணிகள், வியாபாரிகள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடங்கள்ல நிரந்தரமா தங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா தங்க ஆரம்பிச்சு கடைசியில அந்த இடம் பெரிய ஒரு நகரமா மாறுது. அப்படி உருவான நகரம் தான் இன்னைக்கு இருக்க மெக்கா நகரம். இந்த மெக்கா நகரத்தை பத்தி பேசினாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது பாக்ஸ் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு கட்டிடம். இந்த கட்டிடத்துடைய பெயர் காபா. இப்போ இந்த காபா எப்படி கட்டப்பட்டதுன்னு பார்த்தா பல வருடங்களுக்கு அப்புறம் அதே இப்ராஹிம் நபி திரும்ப மெக்கா நகரத்துக்கு வராரு. அந்த நேரங்கள்ல மெக்கா நகரத்திலையும் அதிகமான மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அப்பதான் இப்ராஹிம் நபியும் அவருடைய மகனான இஸ்மாயில் நபியும் சேர்ந்து இறைவனை வணங்குறதுக்காக முதல் மனிதரான ஆதம் அவர்கள் கடவுளை வணங்கிய அந்த இடத்திலேயே இப்ராஹிம் நபியும் அவருடைய மகனும் காபாங்கிற இந்த ஒரு ஆலயத்தை கட்டுறாங்க. இப்படி இவங்க இந்த காபாவை கட்டும் போது இன்னைக்கு இருக்க மாதிரி இல்லாம 2 பக்கமும் வாசல்கள் வச்சிருந்த ஒரு இடமா இருந்திருக்கு. இப்படி இவங்களுக்கு அப்புறம் பல நூற்றாண்டுகள் கழிச்சு அங்க வாழ்ந்த அரேபியர்கள் சிலைகளை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால காபாக்கு வெளியேயும் காபாக்கு உள்ளேயும் சிலை வழிபாடுகள் அதிகமா நடக்குது. அதே மாதிரி வியாபாரங்களும் மெக்காவை மையமா வச்சு எல்லா வணிகர்களும் வியாபாரமும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்க அரேபிய வணிகர்கள் உலகத்தோட எல்லா இடங்களுக்கும் போறதும், மற்ற நாட்டை சேர்ந்த வணிகர்கள் மெக்காவிற்கு வந்து வணிகம் பண்றதுன்னு இப்படி வணிகத்திலையும் மெக்கா நகரம் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. இந்த இடத்துல நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். இப்படி வணிகத்துக்காக அரேபியர்கள் வந்த நாடுகள்ல முக்கியமான ஒண்ணு நம்மளுடைய தென்னிந்தியா. அதுவும் கேரளா, தமிழகம் போன்ற துறைமுகங்களுக்கு அதிகமான அரேபியர்கள் வணிகத்துக்காக வந்திருக்காங்க. இதெல்லாம் சரி, இப்போ காபாவை சுத்தி 300க்கும் மேற்பட்ட சிலைகளை வணங்கிட்டு இருந்த இந்த அரேபியர்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா 7ஆம் நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த அரேபியாவுடைய வாழ்க்கையே அப்படியே மாறுது. அது வரைக்கும் மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வோடும் அடிமைகள், முதலாளிகள்னு எதிரில் கூட உட்கார்ந்து சாப்பிட முடியாத அளவுக்கு பல ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சு. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகள், சண்டைகள், இன்னும் 3க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் பிறந்தா அந்த குழந்தைகளை அப்படியே அடக்கம் பண்ணதுல இருந்து பல விஷயங்களை அப்ப இருந்த அரேபியர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது தான் 6ஆம் நூற்றாண்டுடைய முடிவுல ஒரு மனிதர் பிறக்கிறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் பல சிலைகளை வணங்கி தனித்தனியா பிரிஞ்சிருந்த எல்லா மக்களும் ஒரே கடவுளை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. பணக்காரர்கள், ஏழைகள்னு எல்லாருமே கடவுளுக்கு முன்னாடி சமம்னு வாழ ஆரம்பிச்சாங்க. அங்க அடிமையா இருந்த பல மக்களை விடுதலை பண்ணாங்க. பெண் குழந்தைகள் பிறந்தாலே பிரச்சனையா பார்த்த அந்த சமூகத்துல இனி பெண் குழந்தைகள் பிறந்தாலே நற்செய்திங்கிற விஷயத்த எல்லா இடங்களுக்கும் சொல்லி அனுப்புனாங்க.
கருப்பர்கள், அரேபியர்கள், வெள்ளையர்கள் இந்த மாதிரி பல வேறுபாடுகளோடு வாழ்ந்த அந்த காலங்கள்ல முதலாளிகளுக்கு எதிராக அடிமைகள் உட்காந்து சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயத்த கூட பின்பற்றினாங்க. அப்படி இருக்கும் போதுதான் இந்த ஒரு மனிதர் வந்ததுக்கு அப்புறம் எதிரில மட்டும் இல்ல, எல்லாரும் ஒரே தட்டுல தான் சாப்பிடணுங்கிற விஷயத்த கூட கொண்டு வந்தாரு இந்த ஒரு மனிதர். இப்படி இந்த ஒரு பழக்கத்தினாலதான் இன்னைக்கு இருக்க மந்தி போன்ற விஷயங்கள்லாம் உருவானது. இப்படி அரேபியா முழுவதும் அரபுகளுடைய வாழ்க்கையிலையும் மனித வரலாற்றிலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய அந்த மனிதர் தான் இறை தூதர் முகமது நபி அவர்கள். இப்படி 7ஆம் நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் புதிய ஒரு அரேபியாவா மாறிய இந்த இடத்துக்கும் மெக்கா நகரத்துக்கும் மதினா நகரத்துக்கும் உலகத்தோட எல்லா இடங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு வருடங்களும் பல வகையான மொழியையும் இனத்தையும் கலாச்சாரங்களையும் பின்பற்றக்கூடிய எல்லா மக்களும் மெக்கா நகரத்துக்கு புனித யாத்திரை வருவாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் ஹஜ் உம்ரான்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த மெக்காக்குள்ள வரும்போது இந்தியர்கள், அரபுகள், ஐரோப்பியர்கள், ஆப்பிரிக்கர்கள்னு எந்த ஒரு வேறுபாடுகளும் இல்லாம, அடையாளங்களும் இல்லாம எல்லாரும் ஒரே நிறமான வெள்ளை நிற உடையில தான் வருவாங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு பெரிய செல்வந்தரா இருந்தாலும், மன்னரா இருந்தாலும், வாழ்க்கை முழுவதும் வறுமையான ஒருத்தரா இருந்தாலும் எல்லாரும் சரிசமமா ஒரே வரிசையில நின்னுதான் இறைவனை வழிபடணும். இப்படி மனிதர்கள்ங்கிற ஒரு அடையாளத்தை தவிர்த்து வேற எந்த அடையாளங்களும் இல்லாம தான் 1400 வருடங்களா இன்னைக்கு வரைக்கும் மெக்கால புனித யாத்திரைகள் நடக்குது. இதனாலதான் இந்த மெக்கா நகரம் உலகத்தோட எல்லா இனங்களையும் ஒன்று சேர்த்த ஒரு இடமா இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த நகரம் புனித யாத்திரையில மட்டும் இல்லாம வர்த்தகத்திலையுமே 7ஆம் நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இன்னும் அதிகமான வளர்ச்சி அடையுது. அது மட்டும் இல்லாம அரேபிய கலாச்சாரங்களும் இஸ்லாமிய மார்க்கமும் உலக நாடுகள் முழுவதும் பரவுது. ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பான்னு எல்லா கண்டங்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இடமா மட்டும் இல்லாம அங்க இருந்து கல்வி, கலாச்சாரங்கள், தொழில்நுட்பங்கள் போன்ற எல்லா விஷயங்களும் மற்ற இடங்களுக்கும் பரவி இன்னைக்கு வரைக்குமே நிலைச்சிருக்கு. இன்னைக்கும் இந்த உலகத்துல ஒற்றுமை, ஈக்குவாலிட்டி போன்ற விஷயங்கள் பல இடங்கள்ல பேசப்படும். ஆனா ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயத்த வறண்ட பாலைவனமா இருந்த ஒரு நகரம் நடைமுறைப்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்று வரைக்குமே அந்த விஷயம் பின்பற்றப்படுது. எல்லா இனங்களையும் மொழிகளையும் கடந்து மனிதர்கள் எல்லாரும் ஒன்றுதான்னு சொல்லக்கூடிய ஒரு இடமா மெக்கா நகரம் இன்னைக்கும் இருக்கு. இந்த பதிவும் அந்த விஷயத்தையே சொல்லுது. இப்படிதான் இன்னைக்கு இருக்க இந்த மெக்கா நகரம் உருவானது பெரிய ஒரு தாக்கத்தையும் உலக வரலாற்றுல ஏற்படுத்தியது.